ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் ஜீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் 1/2 kg சிக்கனை கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் சிக்கனுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்குன்றதுக்காக இப்படி கலந்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஆனியன் 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கிறேன். தக்காளி வணங்கினதும் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா 3 ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா வணங்கிக்கிறேன். ஸோ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா வணங்கணும். சிக்கன் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ இது கூட சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு, ரைஸ்க்கு 2க்கும் சேர்ந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பிரியாணி மசாலாவுக்கு பொருள்லாம் எடுத்துருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு, இந்த மசாலா இதெல்லாம் நல்லா சிக்கனோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இது கூட பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி வச்சா போதும். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு கணக்கு. நான் இங்கே 1.5 டம்ளர் தேங்காய் பாலும் 1.5 டம்ளர் தண்ணியும் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபைனலாக லைட்டாக கொஞ்சமாக புதினா இலை தூவி குக்கரை மூடி போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசிலும், லோ ஃப்ளேமில் 1 விசிலும் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு விசில் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நமக்கு குலையாமல், அடி பிடிக்காமல் கரெக்டான பதத்தில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வாங்க சாப்பிட்லாம்.